ஃபர்ஸ்ட் டே சாரோட போய் பக்கத்தில் இருந்தாச்சு. படத்தை போடு அப்படின்ட்டாரு. சார் ஸ்டூடியோவிலேயே சார் இந்த கதையில் இருக்காரு. நான் கீழே இருந்துட்டேன். நான் 2 டேரக்டர்ஸும் கீழே இருந்துட்டோம். படம் பார்க்குறாரு. பார்த்துட்டு எப்பயுமே ஒரு நாள்லையுமே 2 ஹவர்ஸ் எங்களுக்கு ஒதுக்குவார். டேரக்டர்ஸுக்கு அவங்க டிஸ்கஷனோ இல்லாட்டி படம் பார்க்குறதுக்கோ ஒதுக்குவார். பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அதுக்கு பிறகு ஸ்டூடியோக்குள்ளே உள்ளே போயிடும். என் பக்கத்தில் உட்கார வச்சதே பெரிய பெரிய பாக்கியம். உட்கார வச்சு அந்தோணிக்கு சரிகமபா ஆரம்பமாக போட்டதுலேருந்து கடைசி வரைக்குமே சாரோட இருந்தேன்றதே இந்த வாழ்நாளில் பெரிய தவம் உண்டு. பார்த்துட்டு அதாவது ஏதோ ஒரு மண்ணுக்காகவோ ஏதோ ஒரு கலைக்களத்துக்காகவோ இசையமைச்சு இவ்வளவு படங்களை கொடுத்த ராஜா சார் எங்கட மண்ணுக்காண்டியும் எங்கட கலைஞர்களுக்காண்டியும் அவர் கை அசைஞ்சு இசைச்சது அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அவர் தான் எல்லா பாடல்களுமே எழுதியிருந்தார். ஒரு சீன் பார்த்துட்டு, கடலோர வீடு குயில் வாழும் கூடு அலையோசையோடு குயிலோசை சேர அப்படின்னு எழுதினார். அந்த அளவுக்கு நம்ம விஷயத்தை பார்த்து சார் எழுதியிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. மேம் டிஜே பவன் மேம் நளினி தான் கேரக்டர் நேம். எப்படி டிசைன் பண்ணேன்டா, இந்த சங்க காலத்தில் எல்லாம் தலைவனை நெய்தல் நிலத்தில் தலைவனை கடலுக்கு அனுப்பி போட்டு தலைவி எப்பயுமே கரையில் விளக்கோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவள் சாப்பிட மாட்டா, இவங்க வந்தால் தான் சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டரை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அதை டிசைன் பண்ணும்போது அவள் பெருசாக பேச மாட்டாள். ஒரு கணவனோட ஆசை எல்லாத்தையுமே கண்ணால் பார்த்து புரிஞ்சுக்குவா. அப்பா இப்படி தானா, இப்படி தானா அப்படின்ற மாதிரி பெருசான பேச்சுவார்த்தை இருக்காது. கண்களால் கடத்தப்படுற காதல் மாதிரி இருக்கும். பெண்ணாக பூமியிலே வந்து பிறந்த பின்னாலே உள்ளோடும் எண்ணங்கள் சொல்லலாகாது. அதாவது பெண்ணாக பிறந்தால் உள்ளே இருக்கிற அர்த்தங்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அண்ணா பாடுவார். வார்த்தைகளால் சொல்ல தேவையில்லை, நீ கண்ணால் பார்த்தால மட்டுமே நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வரி எழுதினார். அதை விஷுவல் இது கேட்கல சார், விஷுவலை பார்த்து சாரே எழுதினார். இது இருக்கு உள்ள கண்டென்ட். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.